இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வெயில் வருது, கொளுத்திக்கு இருக்கு. கோழி கோழி, நாட்டு கோழி, கோழி கோழி, நாட்டு கோழி. பூரா வேலைக்கு போயிட்டாளுங்களா? 100 நாளைக்கு வேலைக்கு போனாலும் என்ன ஒரு தரத்தை காணும் இன்னைக்கு. இல்லாட்டி கோழி இருக்கா கோழி இருக்கான்னு உசுரவே வாங்குவாளுங்க. இதே யாரும் இல்லை வீட்டுக்குள்ளே. ஒருத்தையும் காணமே. ஒருத்தர் வாரியா, ஒருத்தர் வெள்ளை வெட்டிக்காரு, காவி துண்டு வர கட்டி வரேன், கோடாங்கி அரைப்பேன் உங்களுக்கு வரட்டு. அவனுக்கு 4 கோழி போட்டு அமிப்பிடுவோம். உட்காருவோம் மச்சத்தை. வெயில் வர பரவாயில்ல வருவாங்க, எல்லாம் வருவாளுங்க. கோழி கோழி, நாட்டு கோழி. நல்லது தெரியாது கழுதிங்க, நல்லது நல்லது திங்க மாட்டாங்க. வீசுறது வெடுக்கிறது, நோய் வந்தது, சீக்கு வந்தது திங்கிறாளுங்க. ஓடிக்கடி போகாதீங்க, நான் அவனுங்கெல்லாம் பிடிக்க முடியாது. சும்மா கிச்சு கிச்சு நாடுவீங்க. அத்தே கோழி, நாட்டு கோழி நல்லா பொடி கொஞ்சம். எங்க இந்த தனத்துக்கு தனத்துக்கு தெரியுது. கிளவி வேணுமோ கோயிலுக்கு கோழி வித்து திரான்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த கோழி கூட அப்படி ஒரு குடுப்பனை கொடுத்து வச்சிருக்கு. இந்த கோழி கோயில் கோழி, நாகம்மா கோயிலில் வளர்த்த கோழி. இது கூட அப்படி கொடுத்து வச்சிருக்கணும். இந்த கோழியை அடித்து வாங்கி சாப்பிடணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். எங்கே இந்த பய மக்களுக்கு தெரியுது. இந்த கடை கோழியத்தை வாங்கி திட்டு விட்டு நோய் எழுத்துக்கிட்டு உக்காந்துருக்குதுங்க. பொருள் வருவாங்க. யார் செட்டியில் நீங்கள் வேக போறியோ அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி ஆர்வனை குடிக்க போகிறாங்கள அந்த குளம். இந்த ஏதோ வீட்டில் என்னென்ன வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, என்ன வாங்குறது தெரியல. கிடைக்கிறத வாங்கி கொடுப்போம், என்ன செய்ய. தம்பி என்னத்தா என்ன உட்காந்துருக்கு உசுறு உட்காந்துருக்கு, கண்ணு தெரியலையா? கோழி வித்துக்கிட்டு இருக்க. அது கோழி வித்துக்கு இப்பத்தையும் பாக்குறேன். முன்னாடி கோழி நான் உட்காந்துருக்கேன், அப்புறம் கோழி விற்காம நம்ம மாமா நாய்க்குட்டியா வித்துக்கிருக்கே. நல்ல நாட்டு கோழி தம்பி வாங்கிப்போ. நாட்டு கோழியா? சாதி கோழியா நாட்டு கோழியா? சாதி கோழி. கோழியிலும் சாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்றாங்கல்ல சாதி கோழி சாதி கோழின்னு. நாட்டு கோழி தான்டா, அதுக்கு சாதி கோழின்னு வச்சுட்டாங்க. சாதின்ற ஒரு கோழி இல்ல, இருக்கிறதுலே ஒரே கோழி தான் நாட்டு கோழி தான். அப்புறம் வந்தது ஊரை சும்மா டம்மி பீஸ், அப்புறம் வந்தது ஊரை ஒட்டு கோழி. இதே ஒரிஜினல் நாட்டு கோழி. எதுக்கா இருந்தாலும் அப்படியே அடிச்சு ஒரு தடவை ஒரு கோழி குஞ்சு அடிச்சு நல்லா மிளகு சீரை வச்சு அரைச்சு, சின்ன வெங்காயத்தை அரைச்சு அப்படி சுருன்னு ஒரு கிண்ணத்துல ஊத்தி அப்படியே 4 துண்டத்தை போட்டு குழம்பா ஊத்தி கூடி அப்படியே கையில புடிச்ச மாதிரி கேட்க. என்ன கோழி சாப்பாடு அப்படின்னு இப்படின்னு போடுறாங்க. ஒரு இடத்துல கூட எல்லாம் கொண்டு போய் செக் பண்ணி கூட பாத்துக்க ஒரிஜினல் கோழி என்னாண்டு. எப்ப தம்பி கோழி வாங்குறியாப்பா? என்னப்பா வாங்கிப்ப? எங்க சிலிண்டர் எங்க கொண்டு போற? வீட்டுக்கு. வீட்டுக்கா? கோயில் விசேஷம். அப்படியே கோயில் விசேஷம் நாட்டு கோழி நாளை வாங்கி போய் அடிச்சேன்னா இந்த கடை கோழி வாங்கி திங்கிறீங்களா? அந்த போண்டா கோழியை வாங்கி திங்கிறீங்களா? சாப்பிடுறது இல்லைங்க. கோழியை சாப்பிட மாட்டேன், ஐயர் விட்டு போயில இல்லைங்கக்கா. வருஷத்துக்கு 2 டைம். நீ தான்டா நீ அக்கான்னு இருக்க தம்பி. பூரா கிளவி ஆத்தாண்டே பேசுறாங்க. பரவாயில்ல. உங்களை பார்த்து கிளவி மாதிரி பாக்குறியால அவனுக்கு தெரியாது. போடா உன் ஜோலியை பார்த்து உனக்கு போறான் பிடிச்சவன். அப்புறம் அக்கா மாதிரி தானே இருக்கிய. தங்கச்சின்னு கூட கூப்பிட்டு ஒரு கோழியை கூட தாரேன். பாப்பாவா? அச்சே தங்க பையன் வாடாங்க. எந்த ஒரு யார் மையே போட வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போடா. உனக்கு பொச்சு காப்பா இருக்கு. அவன் என்ன வாங்க போறானா? வாங்கின வாட்டி ஒரு மரியாதை எப்படி அன்பா பேசுறியா? அக்கா தங்கச்சின்னு கூப்பிடுறியா? உனக்கு கண்ணு கொள்ள தெரியும். நீ முழுத்துக்கு இருக்க கோழி ஆண்டுக்கு இருக்க, கோழி வியாபாரம் ஆண்டுக்கு இருக்க. அப்புறம் தானே நாய்க்குட்டியா வித்துக்கிருக்கேன். இல்ல அது சாதி கோழியான்னு கேட்டு இப்ப நாட்டு கோழின்னு கிராஸ கொடுத்துறாங்க. இதாப்பா நாட்டு கோழி. நாட்டு கோழியை கண்டுபிடிக்கணும்னு அவுத்து விட்டு பாரு. நீ ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள இந்த கோழியை பிடிச்சிட்டு இந்த 5 கோழி சும்மா வேற நானு. அப்படியா? நாட்டு கோழி அப்படியா ஓடு. இந்த வயசுல இப்ப எப்படி இருக்கே? நீங்க அவுத்து விடுங்க, நான் ஓடி வரட்டி கோழி. அது சும்மா சொன்னா அதுக்காக அவுத்து விடு போய் பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சி ஓடுறதுக்கு மூஞ்சிய பார்த்தா கலவரி போயிட்டு தெரியுது. போடாங்கிட்டு கோழி கோழி என்ன விளத்தா என்ன விலை சொல்லு. போதும் சோடி ஓட்டு போதும். என்னாடி ஏட்டு பார்க்க மாட்டேன்றாங்க. சும்மா வேகமா போறாங்க. இல்ல கோழி இடக்கணக்கெல்லாம் இல்லடா தம்பி பேராண்டி. அப்படி கோழி ஒரே விலைதான். 700 ரூபா 1000 ரூபா 1.5 கிலோ குறையாது கோழி. பாருந்தா பாரு அப்படியே எப்படி இருக்குன்னு பாரு. ஏய் மூச்சு படா அப்படியே பச்சை திண்டு விடுவேன் நான் கட்டு சாத்தி திருக்கி. ஆமா பாடு இப்படி பாடு. எந்த செட்டியில வேலை போறேன் இருக்குமா? வளர்ப்புக்கு நல்லா இருக்குமா? வளர்ப்புக்கு இதை கொண்டு போய் வீட்டுல வளர்த்தாலே உனக்கு அப்படி செல்வாக்கா இருக்கு. கோயில்ல வளர்த்த கோழி. இந்த கோழியை கொண்டு போய் நீ வீட்டுல வளர்த்துவாரு. நான் சொல்றேன், ஒரு பொட்டை கொஞ்சம் வாங்கிப்போ, ஒரு விடை கொஞ்சம் வாங்கிப்போ விடு.
உனக்கு எப்படி முட்டை ஓட்டு அந்த நாகம்மா பாம்பு முட்டை ஓட்டு குட்டி ஓடுறது மாதிரி அப்படி பழுது இல்லாம உனக்கு அப்படி பழுதும் கொடு. அப்புறம் பேசுறீ என்ன நினைச்ச? நல்ல ஜோடியா இருக்கு. ஜோடிதான் கொண்டு போற. ஒரு ஜோடியை கூட வாங்கிப்போ. நல்ல ஒரு சிகப்பு வெள்ளையுமா நல்லா இருக்கும். கொண்டு போ. ராசிடா கோழி நாய் இப்படி இதெல்லாம் வீட்டுல வளர்க்கணும்டா. வீட்டுல வளர்த்தா அது ஒரு ராசி. கோழி இருக்கு வீடு கெட்டு போகாது தெரியுமா? ஆடு மாடு கோழி வீட்டுல வளர்க்கணும். புறப்பட்டு அவனா போச்சு அதுகளும் சொல்லி பிரயோசனம் இல்ல பாவம். என்ன அப்படி கிராமத்துல நம்ம விட்டாலி வளர்க்குற விட்ட வந்து வாங்கி போலாம். இந்த கடையில விற்கிற கோழி அந்த ஊசியை போட்டு காத்தே அன்னைக்கு என் பேரன் செல்லுல காமிச்சான்டா. ஊசி இப்போ உலகம் பூரா அதுதானே இது பண்ணிட்டு இருக்கு. சொல்லாத உலகம் பூரா நாகரிகமாயி போச்சு. இப்படித்தான் திங்கிறேன். நம்மளா திருந்திக்கிறோம்டா. இந்த கோழி வியாபாரம் பண்றா. இந்த கோழி வியாபாரம் பண்ற என்ன விலை? கோழி கடை நாட்டு கோழி வாசி ஒரு கிலோ வந்து 700 ரூபா வருது. 700? ஆமாப்பா, நீ கடையில கேட்டு பாரு. கடையில ஒட்டு கோழி 700 ரூபாய்க்கு போட்டுருக்கீங்க. ஒட்டு கோழி அது ஒரிஜினல் கோழி. நாளைக்கு வாரியா? சந்தையில போய் நாளைக்கு 250 ரூபாய்க்கு தரேன். நாளைக்கு வாரியா உனக்கு? அப்புறம் நாட்டு கோழி இல்லைன்னு சொல்லப்படாது. நீ பார்க்க பிடித்தே இருக்கேன். ஒரிஜினல் கோழி இதே ஒரிஜினல் கோழி. இந்த பத்தியா இந்த கொண்டைய பத்தியா ஒரிஜினல் கோழி எப்படி இருக்கேன் பத்தியா எப்படி இருக்கு கொண்டைய பாரு. நாட்டு சாவாளுக்கு அந்த கோழிக்கு வந்து தூக்கி இருக்கேன். இதே ஒரிஜினல் கோழி. இது என்ன மருந்துல அதெல்லாம் மருத்துவம். சும்மா கேடத்தனமா எதையும் வாங்கி திண்டு விட்டு முந்தி இது பாத்தியா நான் 22 வயசுல வயசுக்கு வந்தேன். இப்ப நான் 10 வயசு 7 வயசுல பொம்பளை பிள்ளைய வயசுக்கு வந்ததுக்கு இந்த கோழி இந்த கடை கோழி இந்த பிராய்லர் என்ன அது பேரு என்ன கோழி? இந்த போண்டா கோழி. போண்டா கோழியா என்ன மசூர் கோழியா அதை போட்டு திண்டு விடுறாங்க. திண்டு பிள்ளை ஊரா நோய் வந்துடுது. இந்த 30-40 வருஷத்துக்குள்ள நீ யோசனை பண்ணி பாரு. அதுக்கு முதல்ல இந்த நோய் கேன்சரு பல நோய் வந்துகிட்டா இருந்துச்சு. எப்படி கல்லு கையா இருக்க என்ன பாரு ஆத்த இன்னும் பாரு எப்படி வச்சிருக்கேன் உடம்ப. எல்லாம் நாட்டு கோழி. நாளை எந்த காலத்துல இந்த கடை கோழியை திங்க மாட்டேன்டா. இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுடா. என்ன பிணைத்தான் பேச வர எது வாங்கி போ இல்ல எதாச்சும் பேசு. இது அடுக்காமலியா பேசுறிய? அடுக்காம நான் உண்மையை சொல்றேன்டா. உண்மையை சொல்றேன். ஒரு வந்திருக்கோம் கேட்டிருக்கோம் ஒரு ரேட்டை பேசி ஒரு குறைச்சு கொடுப்போம். போய் வளர்க்கட்டும் இல்லாட்டி ஒரு அடிச்சு குடிக்கட்டும். கோயிலுக்கு சாவலை வாங்கி இதை வித்து நான் ஒன்னும் சங்கிலி சரப்புளி வாங்கி போடல. இது இப்படியே வித்து போன 5 கோழி விற்கிறேன். 4000க்கு 3000 ரூபாய் கூட விற்கும் வைய. அப்படியே ஒரு வாரத்துக்கு அன்னதானது சரியா போச்சு. கோயில்ல நிறைய கோழி வளர்த்துக்கு 6 வந்தா நேரா வந்து உங்களுக்கு பிடிச்ச கோழியை வாங்கி போல. இடையெல்லாம் ஓட மாட்டான். ஒரு குறிப்பிட்ட இடையில நீங்க வாட்டுக்கு வாங்கி போங்க. இடம் ஒரு தெராசு இருக்காடா நம்ம கிட்ட தெராசு நடத்திக்கிறோம்ல. ஏதோ 10 ஜனம் கஞ்சியை குடிச்சுக்கிறது இல்ல. ஆமா அப்புறம் என்ன அப்புறம் எங்களுக்கு என்ன வருமானம் வந்துட்டு இருக்கு. 500 கோழிக்கு மேல இருக்கு. அது பழிக்கே இருக்குடா. 2 குஞ்சுதான் வாங்கி விட்டேன். இன்னைக்கு அது பாட்டுக்கு ஒரு கோழி வாங்கி 2 கோழி வாங்கினாலும் ஒண்ணு பழுகு. நீ வீட்டுக்கு வளர்க்கணும் தான் நினைக்கிறேன். நல்ல 2 குஞ்சை வாங்கி போய் நாகமாலை நினைச்சு வள போய் வள. உனக்கு எப்படி பழுகுதுன்னு நீ ஒரு கோழி பண்ணே ஆரம்பிச்சிருவேன். நான் சொல்லல நாகமய வாயால சொல்ல வச்சிருக்க. வாங்கிப்போம் ஒழுங்கா சும்மா. என்ன வேலை அதை மட்டும் சொல்லு. இந்த வேலை பொழுதுக்கும் கேப்பியா வேலை? எப்ப நாட்டு கோழி வாங்கி போறியப்பா? ஆமா நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி தாக்கா வாங்கி போவா. ஆமா 2 குஞ்சா வாங்கி விடுமா நல்லா பழுகும். வாங்கிப்போ இந்த பொடி குஞ்சா வாங்கிப்போ. என்ன இந்த வெயில் நடந்து வரும்ல கோயிலுக்கு போறியா? சரி போ. போகும்போது ஒரு குஞ்சு வாங்கிப்போ. போ போ உள்ள அம்மா இருக்காங்க போ. சொல்லி கொடுமா. இன்னும் சொல்ற அவன் பேர சொல்லி அப்படியே பால் போல பழு. ஏன் பேர சொல்லி எல்லாம் நீ கோழி அடிச்சு குடிக்க மாட்டா. வாய போன வளர்க்கறதுக்கா இருந்தாலும் குடிக்கிறதுக்கா இருந்தாலும் அந்த விலைதான். அதுக்கு இதெல்லாம் போய் வேலை பேசுவாங்க. 100 ரூபாய் 250 ரூபாய்க்கு பாட்டில் 250 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. மூத்திரம் போயிடுச்சு உடம்பு கட்டு குடும்பம் கட்டு போகுது. இதை கொண்டு போய் நீ அடிச்சு கொடுத்தாலும் வளர்த்தாலும் நீ 6 மாசம் கழிச்சு வந்து சொல்லுவா கேட்டா 50 கோழி பெரிய போச்சுடுவேன். ஒரு முட்டை பழுதாகாது. அப்படியே இட்ட முட்டை ஊர் அப்படியே குஞ்சாகும். என்ன நினைச்ச நாட்டுக்கோழியை பத்தி? நாட்டுக்கோழி கொஞ்சம் கிராஸ் தானே. எது கிராஸ்? நல்ல ஓடுற போடா அடிச்சு விடுவே. கிராஸா மூஞ்சி முகரையும் பாரு. இது கராசா? அப்புறம் எங்க வேணா கொண்டு போய் செக் பண்ணிக்காட நீ. கராசு இந்த கராசுன்னு என் மண்டை மசூர் ஒரு பக்கம் அப்படி சேர்த்துக்கிறேன். ரோமம் கொட்டாம இருக்க மனுஷருக்கு மசூர் கொட்டிக்கிட்டு அப்புறம் நான் ரோமம் கொட்டுறது இருக்கா அந்த போடுறா. அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட் உள்ள சீக்கு அடிக்கல இங்க வாய்ப்பே கிடையாது. நாங்க வெறும் சின்ன வெங்காயமும் மஞ்சப்பொடியும் வேணும்ன்றது ஓட்டு வளர்த்துக்கு இருக்கு. நீ என்ன நினைச்ச? நல்லா ஓடுமா? இல்ல அவத்துக்கு ஊத்து விட்டுறாங்க. ஓடி போக நாட்டுக்கோழியே அவத்துக்கு இருக்க ஓடுதா இல்லைன்னு பாக்கணுமா? நீ என்ன ஓட்ட பந்தயத்துக்கு விட போற? அப்புறம் அது ஓட்டுக்கு ஒரு நொண்டி கோழியை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா
பண்ணாத எப்படி வாங்கி போய் வளர்க்க? நொண்டி கோழி போய் யாராவது கொடுப்பாங்க நீ சொல்லு. எப்படி செக் பண்ணி பார்க்க? உனக்கு சாப்பிட்றதுக்கா வளர்க்குறதுக்கா? வளர்க்குறதுக்கு தானே. நல்ல தைரியமா கொண்டு போ. அவுத்து விட்டாக்க அப்புறம் ஓடி போச்சுன்னா நீ உனக்கு காலை ஒடிச்சு பிடிக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணாம எப்படி? ஏலே அவுத்து விட்டாதடா. நீ என்னமோ வாங்க. ஏய் எவ்வளவு புரியா? எனக்கு எந்திரிக்க முடியாது புரியா? அது அங்கதானே இருக்கு. அங்கதான் இருக்கா? வா இங்கிட்டு வா. இங்கிட்டு வா. நாம அங்கிட்டு வா. இங்கிட்டு வாடா. இங்கிட்டு வா. பாடு உனக்கு வேணும்டா வாங்கு. வேணுமா? வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். அப்புறம் நீ வாங்குறது மாதிரி தெரியல. வாங்குறதா வந்து வாங்காட்டி பொச்ச பத்தி போடா. நீ உசுர வாங்காம இருக்க போட சொல்லுவேன். என்ன ஒரே வேலை என்ன சொல்லிருக்காங்க? கடையில எம்பிட்டு நீ கடைக்கு போ. ஒட்டு கோழி இந்த கோழி என்னன்னு பாட்டு வா. ஒரிஜினல் கோழிக்கு விளைத. ஆனா ஏழை உபகாரம் படுத்துடா. 4 பேருக்கு அன்னதானத்துக்கு நடக்குதுடா. சரி அப்புறம் நீ பயில இருக்க 699 699 போட்டு ஒத்தரவே குறைச்சுக்க. நான் முடிக்கல. அதுக்கு முடியலையா? இப்படிலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். ஒரு 350 போட்டுக்கங்க. நல்ல நாட்டுக்கோழி. என்ன பகுதி காசு எடுத்துருக்க போடான்ட்டு இல்ல. உனக்கு எத்தனை கோழி வேணும் நான் வாங்கி தரேன். நீ எனக்கு கோழி நீ என்கிட்ட இருக்க கோழியை வாங்கிப்போ. ஒன்றை வாங்கி போய் வளர்த்து பாரு. அப்புறம் பேசு. ஒரு ஜோடியை வாங்கி போய் வளர்த்து பாரு. அப்புறம் போய் பேசு. நல்ல ஒரு நாட்டு கோழி ஒரிஜினல் கோழி எங்கேயும் கிடைக்காது. இந்த தேனி மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் எங்கேயும் கிடைக்காது. எங்கள் வீட்டால் கிராமத்தில் வளர்க்குற விட்டு இப்படி கோயில் வளத்தில் வளர்த்தாது வாங்கி போனாத்தே. இல்லை இப்படி என்ன இடத்த வாங்கி திங்கிறீங்க? கண்ட கழுதையெல்லாம் வாங்கி திங்கிறீங்க. அந்த கோழியை தின்னுட்டு வகுத்தால போய் மூளைக்கடுப்பு வந்துடுது. நாட்டு கோழி சாப்பிட்டு எங்கன்னா அந்த மூளைக்கடுப்புன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அப்படி அருமையாக மருந்தாக இருக்கும்டா. வாங்கி போடா. சும்மா என்னை கத்த வைக்காதடா சாமி. நீ இருக்கிற வியாபாரத்துக்கு ஊருக்கு படுத்தானா நடந்து போச்சு. நீ வாங்க நமக்கு காய் வேட்டி இருக்கு கோயில் பூசாரி மாதிரி இருக்குன்னு நினச்சி பேசுனா இப்படி உசுர வாங்க வச்சுக்கிட்டு பேசாம போய் ஒரு மீனை கூட வாங்கி கொடுத்துடலாம் போல. பேசாம ஒரு 100 ரூபாய்க்கு மீனை வாங்கி கொடுத்துட்டேன். எதாவது கோழி கீழி பிடிச்சிட்டு வந்தாளுக்கு நீங்க இவ்வளவு வேலை சொல்ற. நீ காலையிலே வந்து இந்த மம்பட்டி கராய்க்கு பேசாத. சும்மா கஞ்சத்தனம் பண்ணாத. போய் 100 ரூபாய்க்கு மீன் தரானா? அப்புறம் 100 ரூபாய்க்கு மீன் இல்லையா? 100 ரூபாய் மீன் இருக்க வேற மீன் இல்லையா? 100 ரூபாய்க்கு இருக்கு, 200 ரூபாய்க்கு இருக்கு, 500 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய்க்கு இருக்கு, 5000த்துக்குள்ள ஒரு கிலோ மீன் வித்துக்கிருக்கா. நம்மளுக்கு என்ன வாங்க முடியுமோ அதைத்தானே வாங்க முடியும். அப்புறம் நம்ம சிம்பிளா மீனை வாங்கி கூட சாப்பிட்டுக்கணும்ன்ற ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு மருத்துவ குணம் இல்லையா? மீன் சாப்பிட்டு ஒரு மருத்துவ குணம், நாட்டுக்கோழி சாப்பிட்டு ஒரு மருத்துவ குணம். இது நாட்டுக்கோழி ஒரிஜினல் கோழி. இந்த சிக்கனி இந்த செத்த மீன் தின்னு சீக்கு வந்து சாப்பிடுறீங்கடா பையன் மக்கா. போ வாங்க இல்லாட்டி அங்க போகணுமே. அதைத்தானே ஸ்டோரேஜ் வச்சு திண்டுகிட்டு இருக்கு. ஆமா சாப்பிட்டுதே வாழ்றாங்க. ஆஸ்பத்திரியே வாழ்றதுக்கு பாரு. தெருவுக்கு 4 ஆஸ்பத்திரி. முந்தியெல்லாம் இப்படி ஆஸ்பத்திரி இருந்துச்சு. இப்படியா நோய் வந்துட்டு இருந்துச்சு. இப்படிதான் திங்காதீங்க அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதைத்தான் திங்கிற வாய் ருசியா இருக்குண்டு. என் பிள்ளை பொரிச்சு சிக்கணும் தான் கேட்குது. என் பொரிச்சு சிக்கணும் தான் கேட்குது. அதைத்தே வாங்கி திங்கிறீங்க. பொசு அதுல எவ்வளவு கெடுதல் இருக்குன்னு புரியாம பேசிக்கிறீங்களா? நாட்டுக்கோழி அடிச்சு சாப்பிடு. வேணும்டா வாங்கி போய் பல. வீட்டுக்கு ராசி நாட்டுக்கு ராசி. சும்மா பாத்துக்கிட்டே நிக்காத. ஒண்ணு தூக்கி போய் அந்த அதை கூட பிடிச்சி போட. நல்ல கோழிடா. நல்ல கோழிடா. நல்ல கோழி வளர்ப்பு கோழி. என்ன அவுத்துக்கு இருக்க? இல்ல அவுக்கல. அவங்க லூஸ்ல இருக்கு. இது என்ன நல்லா ஓடுது. என் பேரை வேற வச்ச வாடா. நல்லா ஓடும் அது. அநியாயம் பண்ணிக்கிருக்காண்டா. நல்லா விக்குது. நல்லா அந்த இப்படி சாவு வரைக்கும் வந்து எப்படி நல்லா எதுக்கு அதை போய் அவுத்தப்ப? இல்ல அவுக்கல. நல்லா கால் கை வரப்பா இருக்கா திறமா இருக்கான்னு பாக்குறேன். ஏன்னா அது என்ன இதுக்கு அளவு போட்டிக்கு எதுக்கு அனுப்ப போறேன்? இல்ல வேலை வேலைக்கு கூட்டு போறேன்? கோழி வளர்க்கறதுக்கு கால் சொல்லி கொடுங்க. சும்மா பேசாம சரி 500 போட்டு எடுத்து சும்மா உசுர வாங்காத. எனக்கு விடியம்னா மயக்க வருது. வெயில் வர பட வடன்னு வருது. 500 வாங்கிப்போ. 500க்கு என்ன இருக்கு? எதுக்கு கட்ட ஊத்து விட்ட? எதுக்கு இப்ப கட்ட ஊத்து விட்டு? நல்ல ஓடிட்டே நம்ம சீக்கு வந்த காலி எனக்கு ஓடாம தெரியுது. சீக்கு வந்துச்சு. இது வந்துச்சு. மண்டை கோழியை ஓட பிடிக்க முடியாது. அப்புறம் இது ஓடுற கோழியா? இல்ல இங்கனக்குள்ள அப்படித்தாண்டா ஓடாம இருக்கு. நீ வேற நீ இங்கனக்குள்ள பொசுக்குன்னு விட்ட. அது கொஞ்சம் மொக்க கோழி. அப்புறம் ஓடி போய் பிடிக்கணுமா? நீ வாங்க வந்து என்னமா நீ இடஞ்சல் பண்ண வந்து உட்காந்துருக்கு. நீ ஒன்னும் இடஞ்சல் போடல. நல்ல பொருளை பார்த்து வாங்க வேணாமா? அப்புறம் வீட்டுல போய் போனோன்னு பேண்ட் மண்டையை போட்டுச்சுன்னா அப்புறம் எப்படி கோழி அடிச்சு குடிக்கிறது? சிக்கன் பொரிச்சு வச்சிருக்காங்க. நல்ல சிக்கன் பாத்தியா? அது தெரியலதான். அதுக்கு அது ஊரே வாங்கி சாப்பிடு. அந்த கோழி கூட போறியா? அத கூட போறியா? பாருடா. சீக்கு இல்ல. இந்த கோழி சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கு. பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் செக் பண்ணி பாரு. இப்ப சீக்கு இருக்கா என்னாண்டு. ஒரு 1/2 கிலோ தெரியுமாத்தா? ஏய் 1 கிலோ கறிக்கு மேல வரும்டா. பொடி புரியா கோழி? ஏன்டா புடிச்சார கோழி? ஏன்டா புடிடா. அத்தே வியாபாரம் வாங்க வந்து நீ புட்டு வந்தானே போடாங்கிட்டு. கோழி ஓடி போச்சாலே. அத்தே ஓடி போச்சு என் கோழியே. ஏலே தூமச்சல என் தூய்மையை குடிக்கி போடா. சாண்டியை குடிக்கி போடாங்கிட்டு தூமச்சல புடிச்சுலாடா கோழியா. எங்கடா போச்சு?
நீ உசுரை வாங்க வந்து கோழி வந்து கஞ்சி குடிக்க விட மாட்டேங்கிறாங்களே. கேட்டா போன மான கட்டவனே போன நீ கோழி வாங்கணும் ஒண்ணு வாங்கணும் போன காடு ஓலை கூட ஓடி போட்டடா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா.